டீமன் ஸ்லேயரை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல. இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு ஹெச்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது டீமன் ஸ்லேயரோட ஸ்டோரிஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃப்ளேம். இதுக்கு முன்னாடி இனஸ்கேவோடது போட்டிருக்கேன். யாரும் செக் பண்ணல அப்படின்னா மறக்காம செக் பண்ணுங்க. ஐ பட்டன்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் தி வீடியோ கைஸ். இது உன்னை விடணுமா? நான் ஏன்டா உன்னைய விடணும்? உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன்னோட வாழ்க்கை வந்து இப்போ மீனிங்லெஸ்ஸாக மாறிடுச்சு. அதை நினச்சி கெஞ்சறதை விட்டு தள்ளு. அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்னு சொல்கிறப்ப இல்லை கண்டிப்பாக நான் நிறைய சாப்பிட மாட்டேன், எந்த ஒரு ஹியூமனையுமே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருவான் பாருங்க. நம்ம கியூ அப்படியே தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிடுவான். சரி, ஆஃப்கோர்ஸ் அந்த டீமன் வந்து ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடுவான். அப்போதான் அவனோட க்ரோ வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கும். என்னன்னா, இந்த மாதிரி நார்த்தன் மவுண்டனில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த அமானுஷமாக நடந்துட்டு இருக்கு, நிறைய மக்கள் வந்து செத்துட்டு இருக்காங்க, அங்கே இருக்க டீமனை நீங்கள் போய் கொல்லணும் அப்படிங்கிற மாட்டோம் இவனுக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் கேட்டு கியூ அங்கேயுமே போவான். பட் அந்த இடத்துல இன்னொரு பிரச்சனையுமே ஓடிட்டு இருக்கும். என்னன்னா, ஒரு மேன் ஈட்டிங் பியர் வந்து அங்கே சுற்றிட்டு இருக்கான். அதோட பேர் வந்து அனிமோடாசு. அண்ட் அதை வந்து இந்த மட்டும் மட்டாகின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் குரூப் வந்து சாப்பிட்ருக்கு போல இருக்கு. அதனால இங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பரபரப்பாவே இருக்காங்க. அதனால நீங்க இங்கெல்லாம் தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இதுதான் எனக்கு தகுந்த நேரம். உண்மையை சொல்லணும்னா என்னோட வேலையை மத்தவங்க செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அந்த மேன் ஈட்டிங் பியரோட லிவர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா. அப்கோர்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், சினபு ஆல்ரெடி இந்த இடத்துல தான் இருக்கிறான். ஸோ ஒருவேளை அந்த பியர் அப்படியே உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அண்ட் இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கப்ப வெளியில இருந்து ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். நீயா காட்டுக்கு தனியா போற அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பானுங்க. இல்ல நான் நாய் கூட தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. இங்க பாரு, நான் வந்து மட்டாசாவோட சாவுக்கு வந்து நான் பழி தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. அண்ட் யார் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணோட பேர் வந்து ஓகேவா. இந்த செத்து போனால மட்டாசோ அவரோட பொண்ணு தான் இந்த பொண்ணு. அன்னிலேருந்து அந்த கரடியை கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைராக்கியமா அந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்காளாம். இவ வந்து டவுனுக்கு அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு எங்கேயுமே போறது கிடையாது. ஒன்லி அந்த மவுண்டன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்ப இவ வந்து ஓடி போவாளா. அப்போ வந்து திடீர்னு ஒரு கை வந்து அவ கண்ணை பிடிக்கும். என் கண்ணை இந்த கையேறா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டா நம்ம கியூ. ஆக்சுவலா நீ தான் அந்த பொண்ணா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருப்பான். நீ யாரு அப்படின்னு கேட்கிறப்ப, நான் வந்து கியூ டீமன் ஸ்லேயர் கார்ப்லேருந்து வந்திருக்கேன். உங்க அப்பா அட்டாக் பண்ணிச்சுல அந்த டீமன், அதை பத்தி கொஞ்சம் விளக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன்னு. என்னது டீமனா? நீ யாரா? போலீஸா? சுத்து வட்டாரத்துல இருக்கவங்களா இவனை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருப்பானுங்க. இந்த பொண்ணுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுற மாட்டை காட்டியிருப்பானுங்க. அண்ட் இவன் டீமன் ஸ்லேயர் ஆர்கனைசேஷனை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பான். இது வந்து நான் கவர்மெண்டல் ஒரு ஆர்கனைசேஷனு, நாங்க வந்து இந்த மாதிரி டீமனை கொண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் அவன் கையில இருக்க கத்தியை வந்து கண்டுபிடிச்சிருவானுங்க. அண்ட் இவன் நேரமா என்னன்னு தெரியாது. இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு மர்டர் நடந்திருக்கும். ஓகேவா. அந்த மர்டருக்கு காரணமானவனும் இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் தான் போட்டிருப்பானா. ஸோ கீ தான் அந்த மர்டரர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவானுங்க. இவன் தான் கொலை பண்ணியிருக்கான், இவனை பிடிங்கனான்னு சொல்லிட்டு இவன் கையில ரோப்பெல்லாம் போட்டுட்டு இருப்பானுங்களா. அப்பதான் சினபு என்ட்ரி ஆவா. அண்ட் அதே சமயத்துல இந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவ வந்து கொஞ்சம் மயக்கப்பட்டு விழுந்துருவா. வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் தூக்கி விட்டினா நல்லா இருக்கும்னு சொல்றப்ப இவனுமே அந்த கையெல்லாம் அப்படியே அறுத்துட்டு தூக்கி விடுவான். அப்பதான் இந்த பொண்ணோட ஸ்டோரியை காட்டுவானுங்க. என்ன மேட்டர்னா, இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கூட ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. காட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷூட்டிங் ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை போல இருக்கு. அதையுமே இந்த இடத்துல பார்த்துட்டு இருப்பானுங்க. இவங்க அப்பா கூட வெளியில போயிட்டு வந்துட்டு இருப்பா. இந்த மாதிரி நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தா அந்த இடத்துல எல்லாமே ரத்த கலரே எல்லாம் ஒரு மாதிரி செத்து கிடப்பானுங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இது இல்ல, இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, அப்பான்னு சொல்றப்போ ஒரு பியர் வந்து அவங்க அப்போட கையை அப்படியே கடிச்சு தூக்கிட்டு அவளை பார்க்கறதோட கனவா அப்படின்னு சொல்றப்ப நம்ம சினவு வந்து அப்படி வாரு எப்பயுமே பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாளா. இவளுக்கு சாக்காயிரும். இது என்ன பண்ண வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறப்ப, இல்லம்மா இல்ல ஒன்னும் இல்ல, பிரச்சனை எல்லாம் கிடையாது, நீ இந்த மாதிரி ஒரு 1.5 நாளா இங்கதான் தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா. இவன் மருந்துமே கொடுத்துட்டு இருப்பா. அப்ப நம்மால் சும்மா இல்லாம நாய், இந்த டாருன்னு சொல்ற ஒரு நாய் இருக்குல்ல, அது கூட ஒம்புழுத்துட்டு இருப்பானா. அந்த நாய் இவனை பிடிச்சி கடிச்சு விட்டுரும். இவனுமே அது கூட விளையாண்டுட்டு இருப்பான். அண்ட் இப்படியே ஃபன்னா போயிட்டு இருக்கப்ப நம்ம சினபு வந்து அப்படியே கொஞ்சம் ஆரம்பிப்பா. இந்த மாதிரி உங்க அப்பா அட்டாக் பண்ணது வந்து ஒரு பியர்னு சொன்னாங்க, உண்மையே சொல்ல அது பியரா இல்லைன்னா டீமனா அப்படிங்கிற மட்டும் ஆரம்பிப்பா. அண்ட் அந்த பொண்ணுமே தெளிவா சொல்லிடுவா, இல்ல நீங்க சொல்றது என்னன்னு எனக்கு புரியல, நான் 2 கண்ணால பார்த்தேன், அது வந்து ஒரு கரடி தான், அந்த கரடி தான் எங்க அப்பாவை கொன்னுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அண்ட் என்கிட்டயுமே ஒரு கேள்வி இருக்கு, உண்மையா சொல்லுங்க, டீமன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அஃப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ சினபு வந்து டீமன்னா எப்படி இருக்கும், அதோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விளவுவா. அண்ட் அதே சமயத்தில் அது எப்படி கொல்லலாம் அப்படிங்கிறதுமே சொல்லிட்டு இருப்பா. உடனே அந்த பொண்ணு கேட்பா, நீங்க எல்லா டீமனையுமே கொல்லுவீங்களான்னு கேட்குறப்ப, இல்ல நாங்க எல்லா டீமனையுமே கொல்ல மாட்டோம், உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த மட்டும் நான் யாரையுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சாகுதுல, அதாவது மனுஷனை சாப்பிடாம சாகுற டீமனுக்கெல்லாம் நாங்க பரிதாபம் தான் படுவோம் மாதிரி சினிஸ்டரா சொல்லிட்டு இருப்போடா. அதெல்லாம் பாக்குறப்பே தரமா இருக்குங்க. தலைவியை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன்.
இங்க பாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்க அப்பாவை கொண்டு அந்த கரடியை வேணா நாங்க கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோமான்னு கேட்பானுங்க. பட் இவ எதுக்குமே ஒத்துக்கிற மாட்டேன் தெரியாது. நான் கண்ணு எடுத்துட்டு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிப்பாளா. நம்ம கீயுமே கூட வருவான். இங்க பாருங்க, நீங்க எதுக்கு இந்த மாட்ட வரீங்கன்னு கேட்கறப்ப, ஏமா நைட் ஆயிடுச்சு இப்ப தனியாவா போறேன்னு சொல்றப்ப, இல்ல எனக்கு போய்க்கு தெரியும்னு சொல்லிட்டு இருப்பா. அண்ட் இப்பதான் இவனுக்கு ஒரு டவுட் வந்துடும். உன்னை கேட்டுருவான், இங்க பாரு நீ எதுக்கு தனியா போற, உண்மையை சொல்லு, நீ ஏதோ ஒன்னு மறைக்கிறேன்னு சொல்றப்ப, என்னை எப்படி நோன்றதை விடுங்க, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்க. இங்க பாரு, உண்மையை சொல்லணும்னா எந்த ஒரு டீமனுமே ஹியூமனா மாறாது, அதை கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இவளுமே அனிமட்டாசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. ஆக்சுவலாக இந்த அனிமட்டாசு அப்படின்னா என்னன்னா ஹைபர்னேஷன்ல இருக்க ஒரு கரடி, இதுதான் அதோட மீனிங். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த அனிமட்டாசுன்னு சொல்றது வந்து இந்த கரடியை தான் சொல்லுவாங்க, ரைட்டா? அந்த கரடியை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாரும் தேடி பார்த்துருப்பாங்க, பட் அந்த கரடி கடிச்சிருக்காது. யார் கண்ணிலையும் படாத ஒரு கரடின்றதுனால அதுக்கு வந்து அனிமட்டாசுன்னு சொல்லிட்டு பேர் வச்சு விட்டுருவானுங்க. அண்ட் இதே சமயத்தில் சினம் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துருவா. இதே மாதிரி போச்சு அப்படின்னா அவளை காப்பாற்ற முடியாது, நம்ம போலாமா அப்படின்னு சொல்றப்ப இவளுமே அந்த காட்டுக்குள்ள ரொம்ப அப்படியே அடர்த்தியா உள்ளத போயிட்டு இருப்பா. அண்ட் அந்த சமயத்துல அவங்க அப்பாவோட அந்த பாஸ்ட் மெமரி எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கும். இங்க பாரு, கரடியோட எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் கிடையாது. அதோட ஃபேட்டா இருக்கட்டும், அதோட ஸ்கின்னா இருக்கட்டும், அதோட கரியா இருக்கட்டும் சொல்லிட்டு நிறைய விஷயத்த அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் இதை தொட்டு பாரு அப்படிங்கிற மட்டும் நிறைய அப்படியே அந்த பொண்ணுக்கு வந்து ஹண்டிங் அப்படியே சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். ஸோ நம்ம வாழ்றதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஒரு டோன்ல அப்படியே பேசிட்டு இருப்பானுங்களா. இது எல்லாமே இவளுக்கு இப்ப ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அண்ட் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு கரடியோட அழுந்த தலையை வந்து இவ பாத்துருவாளா. பார்த்தாலும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சுத்தி முத்தி திரும்பி பார்த்தா தூரத்துல ஒருத்தன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த ஒரு சம்பவத்தை பார்த்தோன்னே இவளுக்கு கீ சொன்னதுதான் ஞாபகம் வரும். எந்த ஒரு டீமனுமே ஹியூமனா மாறாதுன்னு சொன்னதுதான் ஞாபகம் வரும். எதனால நீங்க எல்லாம் டீமனா மாறினீங்க அப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா வந்து இந்த கன்னை எப்படி பிடிக்கணும், எப்படி அதை சுடணும் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி தான் கன்னை பிடிக்கணும், எப்படி ப்ரிசைஸா பார்க்கணும், அந்த மவுண்டனோட பிரீத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பாரு. அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ரெடியா நிப்பாளா. என்னால என் கண்ணை நம்பவே முடியல, நான் உங்களை அந்த மாதிரி நிலைமையில பார்க்கவே தோணல. எதனால எல்லாத்தையுமே நீங்க கொன்னீங்க, என்னை மன்னிச்சிருங்க. உங்களோட எல்லாத்தோட சாவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மன்னிக்க முடியாத மறைக்கப்பட்ட ஒரு உண்மையா மாறிடுச்சு, அதை யாராலுமே தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுடுவா பாருங்க. அவன் தலை அப்படியே தனியா சதறும். எதனால நீங்க டீமனா மாறினீங்க, எதனால எல்லாத்தையுமே தின்னீங்க, எதனாலன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அப்படியே பக்கத்துல ஓடி வந்துட்டு இருப்பான். எதனால நீங்க வீட்டை விட்டு ஓடினீங்க அப்படின்னு சொல்றப்ப அவன் வந்து அப்படியே கட்டிக்க வருவானா. இங்க பாருங்கப்பா, நீங்க இப்படி திரிஞ்சிட்டு இருக்க போறீங்களா, உண்மையை சொல்லணும்னா எதுக்காக என்னைய மட்டும் நீங்க விட்டு வச்சீங்க, என்னையுமே கொல்லுங்க, என்னையுமே தின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு சவுண்டு, என்னடான்னு பார்த்தா திடீர்னு கீவு வந்து அவன் கத்தி எடுத்து ஒரு சிவுவான் பாருங்க. அந்த டீமனோட கையுங்கிறது தனியா போயிரும். இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இவங்க எங்கடா வந்தாங்கன்ற மாட்டா ஒரு மாதிரி ஷாக்ல இருப்பாளா. அப்ப அப்படியே சினபு வந்து, ஏமா என்ன ஒரு தற்செயல் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிக்கிறதோட கீவ் சண்டை போட தயாராகிறான். உனக்கு தெரியும்ல, நான் தான் உனக்கு அங்கே ஹெல்ப் பண்ணேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ தான் எப்படியாச்சும் ஃபிகர் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ரைட்டு தான்ப்பா நீங்க சொன்னது, யாராச்சும் கொண்டாதான் நம்மளால வாழ முடியுது, உண்மைதானே? எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்ந்துட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா, என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாலியா பேசி போயிட்டு இருப்பானுங்க. என்னது இது, சினபு அவளை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றப்ப வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துவா. என்னடா நீ ஹெல்ப்பு கூப்பிடுன்னு நினைச்சேன்டா, என்னோட பாய்சனை வச்சு அவனை கொள்ளலாம்னு நினைச்சேன், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி ஆறாவை கிரியேட் பண்ணுவாளா. இந்த மாதிரி இவங்க பேசிக்கிறத பார்த்தோன்னு அவளுக்கு ஒரு அள்ளு இருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த கண்ணிலே பார்த்தோம் அப்படின்னா நீங்க பார்க்கலாம் அவன் எந்த அளவுக்கு அள்ளு விடுறான்னு சொல்லிட்டு. நிறுத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. என்ன உனக்கு பிரச்சனை, உனக்கு தெரியும்ல அது வந்து உங்க அப்பாவே கிடையாது, சொல்லப்போனா ஒரு இப்போ ஹியூமனே கிடையாது, அவர் வந்து ஒரு டீமன் அப்படின்னு சொல்றப்ப அதுக்கேற்ற மட்டுமே இவனும் அந்த கையை வந்து ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இங்க பாரு, ஏத்துக்க முடியலனாலும் நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அது வந்து உங்க அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓடுவான் பாருங்க. அவனுமே அப்படியே சண்டை போட ஓடி வருவான். அப்படி அவன் கையிலேருந்து ஒரு மாதிரி வெப்பனை கிரியேட் பண்ணி சுத்த விடுவான் பாருங்க. நம்ம கீ வந்து டாச் பண்ணிடுவான். பட் பண்ண வேகத்தை ஓய் வந்து அவன் ஸ்வாடை அடிச்சு பறக்க விட்டுருவான். ஸ்வாடை ஆக்சுவலா பறக்காது, அப்படி மேல பாகுமா. அந்த சமயத்துல இவன் என்ன பண்ணுவான்னா கொல்லலான்னு சொல்லிட்டு பாயிரப்ப நம்மால் சும்மா இருப்பாரா, அப்படியே மூச்சு இழுத்து அவன் கையை வெட்டுவான் பாருங்க. வெட்டின உடனே அடுத்து போர்த்துப்பாங்க, சம்பவத்தை பண்ணிவிட்டு போயிடுவாரு. அப்கோர்ஸ் இந்த மேட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா கீக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாட்டேமே அந்த டீமனுமே இறந்துருக்கும். அண்ட் சாவோட விளிம்பில் அந்த டீமனு கண்ணுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கதை சொன்னல, அப்போ சிரித்த முகம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த டீமன் சாகர மாட்ட கட்டியிருப்பாங்க. இந்த சமயத்தில் கீக்கு பார்த்தோம்னா ஒரு கில்ட் இருக்கும், நம்ம பண்ணது ரைட்டா தப்பா,
இல்லை கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா, ரைட்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கோமான்ற மாதிரி ஒரு கில்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்கலாம். என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான காரணன்றது இந்த டைம்லைன் தான். இது எங்கே நடக்குது அப்படிங்கிறத நான் எண்ணில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கில்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீவுக்கு வந்து இருக்குது, இங்கே முடிஞ்சிருச்சு போல இருக்குது. ஆமாம், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சினபு வந்து இந்த பொண்ணை பார்ப்பா. அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா, அவளோட ஷூவெல்லாம் அவுத்து போட்டு கன்னை பாயிண்ட் பிளாங்க்ல வச்சு சுட போவா பாருங்க. இவங்களுக்கு சாக்காயிரும். சினபுவை தடுத்து நிறுத்துன்னு சொல்லி இவன் கத்த, சினபு ஒரு மாதிரி பார்த்து மிரலன்னு சொல்லிட்டு சுட போவா பாருங்க. டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சினபு பூந்துருவா. ஏய் என்னடி பண்ற அப்படின்றப்ப, எதனால எல்லாமே எனக்கு இப்படி நடக்குது, எல்லாருமே என்னை காப்பாத்திக்கிட்டே இருக்கீங்களே, எதனால? அப்பா டீமனா மாட்டாரு, டாருமே என்னை விட்டுட்டு போயிட்டான், என்னோட வீடு என்னை விட்டு போயிருச்சு, எல்லாமே எனக்கு தப்பா நடக்குது, உங்க யாருக்குமே இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது, என்னை விட்டு தள்ளுங்க, என்னை தனியா விட்டு போங்க, போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த வருத்தத்துல கத்திட்டு இருப்பாளா. ஒரு மெசேஜ், அவரு கொடுத்த ஒரு மெசேஜ், அவர் என்ன மட்டும் சொன்னான்னு உனக்கு புரியுதா? அவர் உன்னை வாழ சொன்னாரு. ஒருவேளை உன்னோட கவலை, உன்னோட அந்த முணுமுணுப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டீமனை பற்றினதுலாம் எனக்கு அது தேவையில்லாத ஒன்று, நான் போயிட்டு வரேன்ற மாதிரி கீ கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதே சமயத்தில் சினபு வந்து நிறுத்துவா கியூ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப, மறந்துடாத சினபு, நம்ம எல்லாமே பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவா. ஸோ சினபுக்கு வேறு வழியே இல்லை, இந்த இடத்துல வந்து தான் ஆகணுன்ற நிலைமை வந்துடும். உன்னை நீ தான் பார்த்துக்கணும், உன்னால் ஒத்துக்க முடியல ஏற்றுக்க முடியலனாலுமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா நாங்கள் எல்லாருமே இதை ஏற்று தாண்டி தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவா. இவ பார்த்தோம் அப்படின்னா அந்த கன் எடுத்து பார்ப்பாளா. ஆக்சுவலாக அந்த கன் வந்து அவங்க அப்பா கொடுத்தது. அண்ட் அதே சமயத்தில் வந்து முட்டியிருப்பான் பார்த்தீங்களா எபிசோட் 1ல், சாரி குத்திருப்பான்ல, அந்த சமயத்தில் அவனோட பிளட் வந்து பற்றுக்கும் போல இருக்கு. உங்கள் ரத்தம் தான்ப்பா இதை ஹார்டாக மாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அண்ட் இந்த சமயத்தில் அவளுக்கு ஒரு மாதிரி இந்த ஃபீலிங்கே வேற மாட்டம் இருக்குங்க. அவளுக்கு அழுவதும் தெரியாமல் சிரிக்கவும் முடியாமன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்னது உண்மைதான் போல இருக்கு, நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாட்டம் இருக்கும் அவளுக்கு. அண்ட் அப்புறம் மனசு உடஞ்சு அழுவா பாருங்க, உண்மையிலே தரமான பேனல். இதை வந்து நீங்கள் படிக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெருசாக இந்த எமோஷனை தான் கன்வே பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ டைம் கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்க. அண்ட் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல கீவ் பார்த்தோம் அப்படின்னா மனசு அலப்பாய விடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக ஃபைனல் பேட்டில் கூட இதை வந்து இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார், பட் இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணியிருக்காருல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாரு கியூ, நீ பில்லராக மாறணும், சிறந்த ஸ்வாட்ஸ்மேனாக மாறணும் அப்படின்னா நீ இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணி தான் ஆகணும். இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணணும்னா நீ சிம்பிளாக உன்னோட மனசை வந்து காமாவும் ரொம்ப ஜென்டிலாகவும் வச்சுக்கணும், லைக் ரிஃப்ளெக்ஷன் இந்த வாட்டர் அப்படிங்கிற மாட்டோம் உரக்குறைக்க வந்து இவனுக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. அஃப்கோர்ஸ் சீசன் 1ல் டாஞ்சருக்கு சேம் அட்வைஸ் தான் கொடுத்துருப்பாரு. அண்ட் அதை வந்து இங்கே சொன்னாலும் இவனுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும். நம்ம வந்து பில்லராக மாறணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிட்டு சினபு என்ன பண்ணுவான்னா சாப்பிட்டுட்டு இருப்பா. கண்டிப்பா நீ மாறிட்ட கியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், எது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பானே. எனக்கு தெரியுது நீ வந்து கோல்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான், பட் இந்த தடவை உன்னோட வாயிலிருந்து வந்த வார்த்தை அப்படிங்கிறது அதுல ஒரு வார்த்தை தெரிஞ்சிச்சுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாச்சிட்டு இருப்பாளா. இப்பதான் இவனுக்கு என்ன நடந்துச்சு, இது என்ன டைம்லைனே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. என்ன மேட்டர்னா, நம்ம டாஞ்சிரோ மீட் பண்ண கப்பல் நடக்கிற ஸ்டோரி தான் இது. ஆக்சுவலாக அந்த டாஞ்சிரோட கதையை இப்போ சொல்லுவான். இந்த மட்டும் ஒரு பையனை நான் பார்த்தேன், அவனோட வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரியா மாறிடுச்சு, அவன் ஃபேமிலி வந்து கொல்லப்பட்டுட்டாங்க, அவன் தங்கச்சியுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீமனாவே மாறிட்டா. அண்ட் அந்த சமயத்தில் நான் எடுத்த டிசிஷன் ரைட்டா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியலை. நெசுகோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆள் தான், எனக்கு தெரிஞ்சு அவள் எந்த ஒரு ஹியூமனுமே கொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை அவள் கொன்னானா நான் என் மனசை அழைப்பாய விட மாட்டேன், கட்டுக்கோப்பா அவளை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, சனமி அந்த இடத்துல பண்ணியிருப்பாள். சீசன் 1ல் பார்த்துக்கிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சனமி வந்து பிளட்டை காட்டியிருப்பான். மேபி அந்த மாட்டை ஏதாச்சும் ஒரு ஹியூமனை தின்றுதானா கீவே உள்ளார இறங்கி சமூகம் செஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கீவுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அண்டு நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க, அது பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன். அண்ட் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளாம் பில்லராக இருக்கோம். அதனால தான் நம்ம எதையுமே மறக்கக்கூடாது. நம்ம எதுக்காக இந்த கத்தியை கையில் எடுத்தோம், எதுக்காக ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பித்தோம், நம்ம பாதுகாக்க வேண்டியதை பாதுகாத்தே ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாருமே பில்லர்ஸ் மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா உன் வாழ்க்கை என்ன ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருக்கு போல இருக்குன்னு சொல்கிறப்ப, பில்லர் என்றைக்குமே உடஞ்சது கிடையாது, கீ என்றைக்குமே புலம்புனது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சை போட்டுருவான். ஸோ இதோட இந்த சாப்டர் இந்த ஒரு ஸ்பின் ஆஃப் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஒரு சின்ன டீட்டெயில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பேனல் பார்த்தோம்னா ஒரு காமெடியான ஒரு பேனல் இருக்கும். என்னன்னா இவன் வந்து சாலமன் பீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பான். அதை பார்த்தோன்னா இவளுக்கு ஒரு சினபுக்கு, டேய் உனக்கு சாலமன்லாம் பிடிக்குமாடா அப்படிங்கிற விட சொன்னோன்னே இவனுக்கு சிரிப்பான் போல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் தி டீமன் ஸ்லேயர் ஹிஸ்ட்ரி இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் கியூ ஃபர்ஸ்ட் டைம் சிரிக்கிறான்.
நான் இதுக்கு முன்னாடி சீசன் 5ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அந்த இடத்துல சிரிச்சிருப்பான் ஒரு தடவை. ஸோ யாரும் பார்க்கல அப்படின்னா சீசன் 4 பார்த்துட்டு போங்க. ஏன்னா சீசன் 4 பார்த்தோம்னா ஆல்ரெடி சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிடுங்க. அங்கே சிரிச்சிருப்பான்ல, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் அவன் சிரிக்கிறான். ஸோ இந்த ஸ்பின் ஆஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இதுக்கு பெரிய சப்போர்ட்டுங்கிறது நீங்கள் கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப இது எதுக்கு சீக்கிரம் போட்டோன்னா இதை முடிச்சிருவோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப சின்ன சாப்டர் தான், எனக்கு தெரிஞ்சு 2 சாப்டர் இது பிரிச்சிருப்பாங்க. பட் சொல்லப்போனால் ஒன்று தான், ஒரு 54 பேஜில் ஒன்று, 29 பேஜில் ஒன்றுன்னு இருக்கும். கண்டென்ட் வைஸாக பெருசாக ஒன்றுமே இருக்காது. இந்த டைம் லைன் பார்த்தோன்னா டீமன் ஸ்லேயரில் சீசன் 1ல் ஃபர்ஸ்ட் எபிசோட் இருக்குல்ல, அதாவது கிவ் வந்து டாஞ்சிரோ மீட் பண்ணக்கப்புறம் அவன் வந்து ஒரு மிஷனுக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அங்கே வரக்கூடிய மிஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா இது. ஓகேவா, ஸோ அங்கே நடக்கிற டைம் லைன் தான் இது. அந்த இடத்துலவே நம்ம சினபுவை காட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் இது வந்து லேட்டாகவே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ரன்கோவோடது கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக போன வீடியோக்கு சப்போர்ட்டுங்கிறது பெருசாக கிடைக்கல. மேபி இந்த வீடியோக்கு நல்லா கிடச்சிச்சுன்னா ரன்கோவோடது ரொம்ப சீக்கிரமாக போகிறேன். ஸோ லவ் யூ கைஸ் ஸோ மச்.